நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்ய வேண்டும் என சன் டிவி தலைமை ஆசிரியர் குணசேகரன் போட்ட திட்டம் தற்போது அம்பலமாகியுள்ளது. சன் டிவி தலைமை ஆசிரியராக பணிபுரிபவர் குணசேகரன் சன் நியூஸ் நெறியாளராக இருப்பதை விட அதிக நேரம் திமுக தொண்டராக தான் செயல்பட்டு வருகிறார். சன் நியூஸ் தொலைக்காட்சிகளில் சீமானுக்கு எதிராக போடப்படும் அனைத்து செய்திகளையும் தொகுத்து வழங்குவது குணசேகரன் தான். அது மட்டும் இல்லாமல் சீமான் பேட்டிகளில் பேசாத வார்த்தைகளை கூட பேசியதாக சித்தரித்து மக்களுக்கு தவறான கருத்துக்களை கொண்டு சேர்க்கிறார். மேலும் நாம் தமிழர் கட்சியில் எப்போது பிரச்சனை தொடங்கும், யார் கட்சியை விட்டு எப்போது விலகுவார்கள் என்பதையெல்லாம் பெரிய செய்தியாக்கும் வேலையை பார்ப்பதுடன் விலகிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீட்டிற்கு சென்று பேட்டி எடுப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இதையெல்லாம் போதாது என தற்போது சன் நியூஸ் குணசேகரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்ய வேண்டி தமிழக முதல்வர் மற்றும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் நேரடியாக கேட்டுக்கொண்டதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இச்செய்தி குறித்து இணையவாசிகள் பலரும் திமுக ஆதரவாளராக இருந்த குணசேகரன் தற்போது முழு திமுக கொத்தடிமையாகிவிட்டார் என காட்டமான கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். சமீபத்தில் கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் என் பெரிய மகனுக்கு சீட்டு உண்டு என சீமான் அறிவித்ததாக கூறி ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வந்தது. சன் நியூஸ் லோகோவுடன் உள்ள இதில் 2026 தேர்தலில் 234 தொகுதிகளில் 150 இடங்களில் இளைஞர்கள் நிறுத்தப் போகிறோம். அதில் என் பெரிய மகனுக்கு சீட்டு உண்டு, அவரும் சரி என்று சொல்லிவிட்டான் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இச்செய்தி குறித்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இடும்பாவனம் கார்த்திக் தனது எக்ஸ் தள பதிவில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் இது நாம் தமிழர் கட்சி மீதுள்ள வன்மம் காரணமாக சன் நியூஸ் செய்தி ஆசிரியர் குணசேகரன் வெளியிட்ட தவறான செய்தி எனவும், சீமான் எனது மூத்த மகனுக்கு தேர்தல் சீட்டு என குறிப்பிட்டது அவருடைய சொந்த மகனை அல்ல, எங்கள் கட்சியின் சக நிர்வாகி ஹீமாயூனின் மகனை தான் என விளக்கம் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் ஒழித்து கட்டும் நோக்கில் திமுக பல வழிகளில் முயற்சி செய்து வருகிறார்கள். தொடர்ந்து வழக்குகள், சீமான் குறித்து அவதூறு செய்திகளை பரப்புதல் போன்ற இழிவான செயல்பாடுகளிலும் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் கூட பெரியார் குறித்து சீமான் அவதூறாக பேசினார் என தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் சீமான் மீது பதியப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டிற்கு சென்று வடலூர் மற்றும் ஈரோடு போலீசார் விசாரணை நடத்தினர். இதனால் சீமான் கைது செய்யப்படலாம் என்கிற தகவலும் பரவி வந்தது.